Hallo Leute, guten Abend இன்றைக்கான செய்தி. Nachrichten. Terror in Afghanistan. 14 Tote nach Anschlag des IS. In Afghanistan haben bewaffnete Angreifer mindestens 4 Menschen getötet. Wie der afghanische Sender Tolo News berichtete, ereignete sich der Vorfall am Donnerstag an der Grenze zwischen den zentralen Provinzen Daikundi und Ghur. இப்போது இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம், முயற்சி செய்யலாம். In Afghanistan haben Verb இருக்கா, Verb an zweiter Position. In Afghanistan haben bewaffnete Angreifer mindestens 4 Menschen getötet. இங்கே Hilf Verb வந்ததுனால இங்கே மெயின் Verb P2ல வந்துடும், பார்ட்டிசிப்ஸ் வைல. haben getötet அதாவது இறந்தார்கள். இதுதான் மெயின். ஒரு வாக்கியம் எடுத்திங்கன்னா அந்த வாக்கியத்தில் ரெண்டாவது இடத்துல ஹில்ஃப் வெர்பும் மெயின் வெர்பு வினைச்சொல் பார்ட்டிசிபிள் ஜ்வை ஃபார்மெட்டில் கடைசிக்கு போயிடும். ஏன்னா இது ஃபர்காங்கன் ஹைட்டை பற்றி பேசுகிறோம், பாஸ்ட்டு. அப்போது மீதி இருக்கிற இடத்துல நம்ம மீதி வார்த்தைகளை போட்டு நிரப்பிக்கலாம். அப்போ இன் ஆப்கானிஸ்தான் ஹாபன் கெட்யூட்டட், இதுதான் வார்த்தையோடைய கண்டெக்ஸ்டுவல் மீனிங். அதாவது இந்த வாக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதோடைய அர்த்தம் இதுதான். இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோன்னா, ஹாபன் கெட்யூட்டட் நமக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, இப்போ யார், எத்தனை பேர், வி ஃபீல அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 14 மென்ஷன் 14 பேர், 14 மென்ஷன் கெட்யூட்டட். அந்த வாக்கியத்தோட ஒரு அர்த்தம் புரிஞ்சிடுச்சா? இப்போ எத்தனை பேர் வி ஃபீல மென்ஷன் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு 14ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. 14 மின் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அப்ராக்சிமேட்லின்னு வச்சுக்கலாமே. மினிமமாக ஒரு 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 அப்ராக்சிமேட்டாக இல்லைன்னா ஒரு குறைந்தபட்சம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது ஒரு ஃபில்லர் தான். இதோடைய அர்த்தம் தெரியலன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ யார், இப்போது எங்கே, ஓ அப்படிங்கிற கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஓக்கான பதில் ஆப்கானிஸ்தான். ஸோ இப்போ இந்த வாக்கியத்தில் முதல் கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சாச்சு. இதுதான் முதல்ல கெட்யூட்டட். இப்போ ரெண்டாவது வி ஃபீல, ரெண்டாவதுக்கான பதில். மூணாவது எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே ஆப்கானிஸ்தான். நான்காவது யார், இந்த ஃபியர் மென்ஷன் எத்தனைங்கிறதுக்கு ஃபியர்ச்சன் சொல்லிட்டோம். யார் அப்படின்னா பெவாஃப்னட்ட ஆன்கிரைஃபர். பெவாஃப்னட்ட, வாஃபன் அப்படிங்கிறது ஆயுதம். அப்போ பெவாஃப்னட்ட அப்படின்னா ஆயுதம் ஏந்திய, ஆன்கிரைஃபர் அட்டாக்கர்ஸ் தீவிரவாதிகள். தீவிரவாதின்னு இல்லை, ஆன்கிரைஃபர் அப்படிங்கிறது அட்டாக் பண்ணுறவங்க. அப்போது ஆப்கானிஸ்தானில் ஆயுதம் ஏந்திய பேர் கிட்டத்தட்ட 14 பேர் இறந்தனர். ஓகே லைட்டா, இப்படி தான் இதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி அடுத்த வாக்கியம் மட்டும் நான் படிக்கிறேன், அதோடைய அர்த்தத்தை நீங்களே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா bitte schreiben Sie im Kommentare. Wie der afghanische Sender Tolo News berichtete, ereignete sich der Vorfall am Donnerstag an der Grenze zwischen den zentralen Provinzen Daikundi und Ghur. ரொம்ப எளிதானது தான், ஒன்றும் பெருசாக ஹில்ஃப் வெர்ப் எதுவுமே வரல. வி தேர் ஆப்கானிஸ்தான் பெரிஸ்டட்ட, இது மட்டும்தான் ஒரு வினைச்சொல் வந்திருக்கா. பெரிஸ்டட்ட அப்படிங்கிறது வினைச்சொல்ச்சு. எராக்னேட்டஸ் இஸ் தேர் ஃபார்ஃபால் ஆம் டொனஸ்டாக் ஆந்திருக்கு, எதுவுமே இல்லை. ஓகே லைட்டா. ஸோ இப்படி தான் ஒரு வாக்கியத்தை எடுத்தீங்க அப்படின்னா அதிலிருந்து நம்மளுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாக்கியமாக எடுத்து ட்ரை பண்ணி புரிஞ்சுக்க பாருங்கள். தாய்ஷ் ரொம்பவே எளிதாக வந்துடும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Deutsch ist sehr einfach.